ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோட்டத்தில் உருளைக்கிழங்கு தான் அறுவடை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நான் உருளைக்கிழங்கு வளர்க்கணும்னு ட்ரை பண்ணப்பெல்லாம் சரியாக வரல. ஆனால் இப்போ வந்து வெஜிடபிள் காம்போஸ்டில் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற ஒரு வேஸ்ட்டு கிழங்குலேருந்து ஒரு செடி வளர்ந்து வந்து இப்போ அறுவடை எடுக்க போகிறோம். நம்ம அதில் இப்போ எந்த அளவுக்கு அதில் அறுவடை எடுக்கிறோம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இருக்குது அந்த செடி. இது வந்து செடி வந்து காய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம அறுவடை பண்ணிடலாம். அப்படியே விட்டால் வந்து அப்புறம் கிழங்கு வேஸ்ட் ஆகிடும் உள்ளவே. இதோ பாருங்க, மேலவே தெரியுது ஒரு சில கிழங்குகள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதோ பாருங்க, நல்லா தெரியுது. இப்போ இதை தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். முதல்ல இந்த செடியை எடுத்துருவோம். இது கூடவே ஒரு மிளகா செடியும் கூடவே வளர்ந்துருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேபி பொட்டேட்டோஸ் கூட இருக்கு. ஆராய்ச்சி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு அறுவடை பண்ணியாச்சு. இவ்வளோ கிழங்கு கிடைச்சிருக்கு. நம்ம விதைக்காமலே ஒரு கிழங்குல இருந்து இவ்வளோ அறுவடை கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம்தான். ஒரு நல்ல அறுவடை தான் இது. ஏன்னா நம்ம இதை விதைக்கவே இல்லை. ஒரு கம்போஸ்ட்ல வேஸ்ட்ல இருந்து முளைச்ச ஒரு செடியில இவ்வளோ அறுவடை வந்திருக்கு. இன்னும் இதை நம்ம நடவு பண்ணியிருந்தா நல்ல அறுவடை எடுத்துருக்கலாம். அடுத்த தடவை நல்லா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து இது வளரக்கூடிய சீசன் எது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளுடைய தட்பவெப்ப சூழலுக்கு இன்னைக்கு தேதியிலேருந்து ஒரு 100 நாள் முன்னாடி நம்ம எந்த தேதின்னு பார்த்து அந்த தேதியில் நம்ம நடவு பண்ணலாம் அடுத்த சீசனில். ஏன்னா இதோட அறுவடை காலம் வந்து 100 நாள் நினைக்கிறேன். நடவு பண்ணி 100வது நாள் நம்ம அறுவடை பண்ணலாம் அந்த கிழங்க. நம்ம அடுத்த சீசனுக்கு இதுக்காக ஒரு தனியாக ஒரு பாத்தி தயார் பண்ணி அதில் நம்ம உருளைக்கிழங்கு வளர்ப்பை பற்றி நம்ம டீப்பாக அதில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.